எதையுமே டெய்லி பிராக்டிஸ் பண்ணாதீங்க. அப்புறம் அந்த விஷயத்துல நீங்க மாஸ்டர் ஆகி உங்களை யாராலே அடிச்சுக்கவே முடியாதுன்னு ஒரு ஸ்டேஜ் வேற வந்துரும். டெய்லி ஒரு 20 மினிட்ஸ் மட்டும் ஏதாவது ஒரு ஸ்கில்ல நீங்க கண்டினியூஸா பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், அப்புறம் உங்க பிரெயின்ல நியூரல் பாத்வேஸ் எல்லாம் ஸ்ட்ராங் ஆகி அந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா வேற வந்துரும். அப்புறம் மத்தவங்க 5 ஹவர்ஸ்ல கஷ்டப்பட்டு செய்யற ஒர்க்க நீங்க வெறும் 30 மினிட்ஸ்ல ஸ்மார்ட்டா முடிச்சுட்டு கெத்தா வேற நிப்பீங்க. முக்கியமா உங்களோட செல்ஃப் கான்பிடன்ஸ் வேற பயங்கரமா இன்க்ரீஸ் ஆயிரும். ஆனா அதெல்லாம் நம்மளுக்கு எதுக்கு? பேசாம இன்னைக்கு மூட் இல்ல அப்படின்னு ஒரு ரீசனை சொல்லிட்டு போனை எடுத்துட்டு யாரோ ஒருத்தர் கஷ்டப்பட்டு பிராக்டிஸ் பண்ணி வின் பண்ண வீடியோவை பார்த்துட்டு நம்மளுக்கு மட்டும் இதெல்லாம் நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு டைமை ஓட்டிடுவோம். ஏன்னா நம்மளுக்கு ரியல் growth-அ விட அந்த டெம்பரரி கம்ஃபர்ட் தான் ரொம்ப பிடிக்கும். அப்படி இருந்தும் பரவாயில்ல, நான் பிராக்டிஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நான் சில டிப்ஸ் தரேன். ஃபர்ஸ்ட், தி 1% ரூல். பெரிய கோல்ஸ் அதெல்லாம் பார்க்காதீங்க. நேத்து இருந்ததை விட இன்னைக்கு ஒரு 1% பெட்டரா இருக்க ட்ரை பண்ணுங்க. இந்த சின்ன சேஞ்சஸ் நீங்க இயர் எண்ட்ல பார்க்கும்போது உங்களை 37 மடங்கு முன்னேற்றி இருக்கும். தென் நெவர் மிஸ் ட்வைஸ். ஒரு நாள் பிராக்டிஸ் பண்ண முடியலையா, பரவாயில்ல, பட் நெக்ஸ்ட் டே கண்டிப்பா பண்ணிருங்க. ஒரு நாள் மிஸ் ஆகுறது தப்பு இல்ல, பட் 2 நாள் மிஸ் ஆனா அது ஒரு ஹேபிட்டா மாறதுக்கான சான்சஸ் இருக்கு. சோ நெவர் மிஸ் ட்வைஸ். லாஸ்ட், என்விரான்மெண்ட் இஸ் கீ. பிராக்டிஸ் பண்றதுக்கு தேவையான ரிசோர்சஸ் லைக் லேப்டாப் ஆர் எனிதிங், இது எல்லாத்தையுமே உங்க கண்ணு முன்னாடியே வைங்க. ஏன்னா நீங்க தேடி போய் எடுக்கிற டிஸ்டன்ஸ்ல இருந்தது அப்படின்னா உங்க லேசினஸ் கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஒன்னு சொல்லுவாங்க, சக்சஸ்ங்கிறது ஒன் டேல நடக்கிற மேஜிக்லாம் இல்ல, அது நீங்க டெய்லி செய்யற சின்ன சின்ன விஷயங்களோட மொத்த உருவம். சோ அந்த உருவத்தை நீங்களே சிதைச்சிடாதீங்க.